கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நான் ஒரு வாய்க்காலில் நின்று கொண்டிருக்கிறேன். இது மழை தண்ணீர் போவதற்காக வெட்டப்பட்ட வாய்க்காலாக இருக்கிறது. நான் சொல்வது இந்த வாய்க்கால் அல்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, காற்று என்பது எதை குறிக்குதுன்னா பல அழிவுகளை குறிக்கிறது. நீ எப்படிப்பட்ட அழிவுகள் வந்தாலும் நீ அதில் அழிந்து போக மாட்ட. எப்படிப்பட்ட மலைகளுக்கு ஒப்பாக உன்னை அடித்து கொண்டு போகிற அளவுக்கு வெள்ளம் வந்தாலும் நீ சோர்ந்து போக மாட்ட. ஏன்னா உன் வாய்க்கால்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியான தெய்வம் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வாய்க்கால் காய்ந்து கிடக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கென்று ஆண்டவர் அனுப்புகிற அந்த ஆசீர்வாத வாய்க்கால் எப்பொழுதும் நிரம்பி காணப்படும். நீ நிரப்பப்பட்டிருப்ப, கர்த்தரும் கூட இருப்பாரு. கர்த்தர் உன்னை நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னை அதிசயமாக அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். வாய்க்கால்கள் அல்ல, இந்த வாய்க்கால் காய்ந்து போடுகிறது. உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத வாய்க்கால் வச்சிருக்கிறார். அதை எப்பொழுது நிரம்ப செய்வாராக. ஆமேன்.